ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ ராமானுஜஜியர் அண்ணா சுவாமி அவர்கள்கிட்ட தான் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. 2025ல நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்தாங்க, செஞ்சாங்க, கேட்டாங்க அப்படின்னு 2025 முடிஞ்சு போச்சு. 2026க்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். 2026 பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம 3 பயிற்சிகள் வேற நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இன்னும் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சு ஆவலா இருக்காங்க. 2026 எப்படி இருக்க போகுது நீங்க சொல்லுங்க. ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 2025 பொறுத்த வரைக்கும் செவ்வாய், அதாவது பார்த்தீங்கன்னா சேனாதிபதினு சொல்லுவாங்க, அந்த ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இருந்தது. 2026 பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆண்டாக பிறக்கின்றது. எண்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2026 ஒன்றுக்குரியவன் யாருன்னா சூரியன். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டில் ஒரு முக்கியமான பயிற்சிகளையும் நாம் சந்திக்க போகின்றோம். திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம சனி பயிற்சியை சந்தித்தோம். அடுத்தது வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை இந்த இதில் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டாவது ஒரு நம்பிக்கை தருமா, ஒரு நிம்மதியான வாழ்வை தருமா, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026ஆம் ஆண்டு 12 ராசி, அதில் பார்க்கும்போது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை எல்லாம் இப்போ நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? 1008 எதிர்பார்ப்புகள் இருக்கும் சார். வாழ்க்கைன்னு வந்துட்டாலே அது ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா அந்த வருடம் முடியும் போது அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆச்சான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். அப்ப 2026 அடியெடுத்து வைக்கும் போது கூட அந்த எதிர்பார்ப்புகளோட போறாங்க. அந்த 2026 இவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்குமா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 தனுசை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரமானார். எப்படியா ஆனார்னா அர்த்தாசிரம சனியா, இப்போ சகாய சனியாக வக்ரம் நீங்கி விட்டார். ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி. அந்த வகையில் பார்க்கும்போது தனுசுக்கு இப்போ சகாய சனியாக இருக்கார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மூலம் 2 3 4 அடுத்தது பூராடம், அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 3 கவலைகள். ஒன்று தொழில், நல்ல வேலை இருக்குது, ஆனால் அந்த வேலைக்கு ஏற்ற ஒரு சம்பளம் கிடையாது, ஊதியம் கிடையாது. நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடந்திருக்குமா. சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை செய்வார்கள். அவங்களுடைய கனவு என்னன்னு பார்த்தா வீட்டோடு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பது தான். 2வது திருமணம், நீண்ட நேரம் ஆச்சு, காலம் ஆச்சு, இன்னும் திருமண யோகம் கிடைக்கவில்லையே என்று கலங்கியவர்கள்லாம் நல்ல திருமண யோகம் கிடைக்கும். மாணவர்கள், தனுசு ராசி மாணவர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசி 27 நட்சத்திரம் தான். ஒரே மாதிரியான பலனை சொன்னாலும் கூட தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் மாணவர்களை பொறுத்தவரை யோகமான ஆண்டு. காரணம் மற்ற கிரகங்கள் அவ்வளவு நன்மை செய்யப்பட்டாலும் கூட புதன், காரணம் கலைகளுக்கான தலைவன் அவன் தான் புதன். அதே நேரம் சூரியனும் சிறப்பாக இருப்பதனால இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே தனுசு ராசியில் புதன் செவ்வாய் சூரியன் அத்தனையுமே தனுசு ராசிக்கு வந்திருக்காங்க. நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அவங்க, அதாவது மாணவர் கனவு என்பது ஒரு அற்புதம். ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்க்கையில் அவன் கனவு காண்றான் பாருங்க. நான் இந்த படிப்பு படிக்க வேண்டும். எத்தனை பேருடைய கனவு நிறைவேறுகின்றது. அந்த வகையில் இவர்கள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும். கண்டிப்பா சார். புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல ஏற்கனவே இருக்கிற என்னோட தொழிலை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்கு? தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டு தான், ஒரு நிம்மதியான ஆண்டு தான். நான் சொன்னேன் அல்லவா, என்னுடைய அனுபவத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் சனி பகவானால எந்த விதமான நற்பலனையும் பெற முடியாத ஒரு காலகட்டம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ சகாய சனியாக இருக்கார். அந்த வகையை பார்க்கும்போது சனி பகவானுடைய சகாயம் கிடைத்து விட்டாலே போகும். தொட்டது துலங்கும், தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. சிலரெல்லாம் சூழ்நிலையின் காரணமாக வெளிநாடு சென்று தங்கி
தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, அவர்கள்லாம் ஒரு பொற்காலம். கண்டிப்பா சார். தனுசு ராசி பெண்களுக்கு 2026 எப்படி இருக்கு? தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதுபோலுக்கும் ஆணுக்கு இணையாக பெண்களும் தொழில் செய்யக்கூடிய ஒரு அரசு துறையில் வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு. சிலரெல்லாம் மன ரீதியான சில பாதிப்புகள், உடல் ரீதியான சில பாதிப்புகளை சந்தித்து வந்திருப்பார்கள். அந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை ஏற்படும். அதே நேரம் திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனுசுவை பொறுத்த வரைக்கும் சகாய் சரியாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டு சூரியனுடைய ஆண்டாக இருப்பதனால எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. கண்டிப்பா சார். குழந்தை பாக்கியம் எப்படி? குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகள் மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் என்பது இறையருளால் கிடைக்கக்கூடியது. அந்த தனுசு ராசியில் 4 கிரகங்கள் நலமாக இருப்பதனாலும், இந்த ஆண்டினுடைய பாதி வரை தொடர்வதனாலும், சனி பகவான் சகாய சனியாக இருப்பதனாலும் அதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதோட சேர்த்து பணவரவு எப்படி இருக்கும் சார்? பணவரவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு பழமொழி சொன்னேன். கையில் வாங்கின பையில் போட்டவன் இடம் போன இடம் தெரியலேன்னு சொன்ன மாதிரி எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் ஒரு நிறைவு இல்லை. ஒரு வாங்குகிற சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அதை விட செலவு தான் அதிகமாக இருக்குது. வரவை விட செலவு அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026 இவருடைய கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு அமை. குறிப்பாக ஒன்று சொல்லணும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3 பலமும் தரக்கூடிய ஒரு ஆண்டு. மனபலம், தேகபலம், தெய்வ பலம் 3 பலமும் தரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு, அற்புதமான ஆண்டு. கண்டிப்பா சார். 3 பலன்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டா 2026 அமையும்னு சொல்லிட்டீங்க. அந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பா வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பரிகாரங்கள் தனுசு ராசி? தெய்வ பலம் தான் நான் சொன்னேன்ல, தெய்வ பலம், குலதெய்வ வழிபாடு. இதை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரத்தில் பித்ருக்கும் முன்னோர்களுடைய ஆசை. இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த வருகின்ற அமாவாசை தினங்களில் பித்ருக்களுக்கு நமக்கு விருப்போ வெறுப்போ இருந்தாலும் கூட அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டா போதும். அதே நேரத்தில் சிலருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு தான் இந்த 2026 ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு துணை நிற்க போகுது. கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு போராட்டம் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது. இனி கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஆண்டாக அமையுமான கண்டிப்பாக அமையும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கிரகங்கள் அது கடமையை செய்கின்றது. பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தவங்களுக்கு புது ஆண்டு அப்படிங்கிறது ஒரு கடலில் விழுந்தவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிகிற மாதிரி தான். அந்த வகையில பார்த்தப்போ என்னுடைய அனுபவத்துல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த அரிசி அளந்து போடுவாங்க. மாகாணியில போட்டாலும் 2 அரிசி எடுத்து படியில போட்டுக்குவாங்க. ஏன் காரணம்? சேமிப்பு. மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய ஆண்டு தான். அதாவது என்னுடைய அனுபவத்துல சிக்கனமாக, நிதானமாக, பொறுமையாக வாழக்கூடிய ஆண்டு தான். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி வரும், எதனால் வரும், யாரால் வரும் தெரிய முடியாத ஆண்டாக கடந்த காலம் இருந்தது. இனி எடுத்து வைக்கின்ற அடி தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது, எதிர்காலத்தை பற்றியே நினைப்பது இந்த 2026 ஆண்டுல ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக அமையும். கண்டிப்பா சார். நம்ம இப்போ நிறைய நம்ம பரிகாரங்கள்ல சொன்னோம், பல கடவுள்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பொதுவா 12 ராசிக்காரர்களும் எந்த கடவுளை 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரே இது 2026 திருக்கணித வாக்கியம் ரெண்டும் ஒரே மாதிரி பலன் தான். அந்த வகையில திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவங்க கையினாலே அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பணியலாம். வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொடுதலோ நெருங்குதலோ கொஞ்சம் பயம், அச்சம். ஆனால் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம் வச்சிருக்கார். அப்போ இவரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றம், தாக்கம் வரும். 12 ராசிக்காரர்களுமே சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எதுன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். பயப்படாம போய் வழிபடலாம். சனி தானே ஏதாவது பண்ணிடுவாரோன்ற எண்ணமே வேண்டாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். ஏன்னா 2026 உள்ள அடியெடுத்து வைக்கும் போது பலவிதமான கேள்விகள் இருக்கும், பலவிதமான அச்சங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே கரெக்டா தெளிவா இதுதான் 2026 இப்படிதான் இருக்க போகுது 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். அதாவது என்னுடைய அனுபவத்துல, அதுவும் சோழி பிரசன்ன அனுபவத்துல ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மனிதனும் யாராவது நிம்மதியாக வாழ்ந்தாங்களா, யாராவது சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு இல்லை. ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம். மேலிருப்பவன் கீழும், கீழிருப்பவன் மேலும் போவது இயற்கை தானே. அந்த வகையில் பிறக்க வரைக்கும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் 3 பலம், தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். அந்த 3 பலமும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கூடும் குறையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் யார் கைவிட்டாங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க 2026. இந்த 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய
சூரியனுடைய ஆண்டாக இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு போராடி பாருங்கள், இறுதி வெற்றி நமக்குத்தான்.